கிருஷ்ணா மேத்ஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது. இந்த கிளாஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2 ல fourth question பார்க்க போறோம். இந்த fourth question என்ன சொல்லிருக்குன்னா represent each of the following given relations. ரெண்டு question கொடுத்திருக்காங்க. ரெண்டு ரிலேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அதனுடைய by an arrow diagram, செகண்ட் வந்து a graph and a set of roster form. 3 ஃபார்ம்லயும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப wherever possible first relation set, second relation set, ரெண்டு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா let r equal to ரிலேஷன்ங்கிறதுனால r equal அப்படினு எடுத்துக்கிறேன். let r that is equal என்ன ஃபார்ம்ல இருக்கு x, y ஃபார்ம்ல இருக்கு such that x equal to y, x equal to y, x உடைய வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா x belongs to 2 3 4 5 2 3 4 5 and y that is equal to 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இதுதான் அவங்க ஒரு ரிலேஷன் செட் x, y ஃபார்ம்ல தான் அந்த ரிலேஷன் செட் இருக்கு. such that இங்க x equal to 2y ஃபார்ம்ல இருக்கு. x உடைய வேல்யூஸ் 2 ல இருந்து 5 வரையில இருக்கலாம், y உடைய வேல்யூஸ் 1 ல இருந்து 4 வரையில இருக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நமக்கு மெயின் பார்ட்ஸ் என்னன்னா இதுதான். எனக்கு எப்போதுமே y equal to இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா x ஓட வேல்யூஸ் அப்ளை பண்ண y ஓட வேல்யூஸ் கிடைக்கும். அப்ப நம்ம ஈஸியா இருக்கும். இல்ல இதே ஃபார்ம்லயே நம்ம அப்ளை பண்ணோம் எதுனாலும் ஓகே. நான் சப்போஸ் நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன் 2y that is equal to x அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்க எந்த வேல்யூனாலும் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ y that is equal x divided by 2 2ஆல டிவைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு y equal x ஃபார்ம்ல இருக்கு. இப்போ நான் சொன்ன என்ன பண்ணணும், இதுல x ஓட வேல்யூஸ் 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரையில இருக்கும். அப்ப நான் எப்படி எல்லாம் அப்ளை பண்ணலாம், x equal to 2 அப்ளை பண்ணலாம், x equal to 4 3 அப்ளை பண்ணலாம், 4 அப்ளை பண்ணலாம், 5 அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்க, சப்போஸ் x equal நான் ஃபர்ஸ்ட் எடுத்து 2 அப்ளை பண்றேன். 2 that is implies y that is equal to 2 divided by 2 that is equal to 1. இதனுடைய ஆர்டர் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா 2, 1 2, 1. அப்ப x equal to 2 னா நல்லா கவனிச்சுக்கோங்க. x equal to இத நான் எடுத்துட்டேன் 2, 1. இந்த ஆர்டர் பேர்ஸ் மேப்பிங் ஆகுமா அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து x equal to 3 that is implies y equal to 3 divided by 2. இது டிவைடிங் பண்ண முடியாது, 1.5 வரும் வேண்டியதுல, அதை விட்டுடுவோம். சரி ஓகே, இது ஆர்டர் பேர்ஸ் நான் எழுதுறேன் என்ன ரீசனுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்து x equal to 4 that is implies y equal to 4 divided by 2 that is equal to இதனுடைய ஆர்டர் பேர்ஸ் வந்து 4, 2 x 4 y 2. அது x equal to 5. Last one is x equal to y equal to 5 divided by 2 that is implies 5 divided by 2 ஐ நான் ஆர்டர் பேர்ஸ்ல எழுதலாம். இது எப்படி வரும்னா 2.5 அப்படிங்கிறது வரும். அந்த ஆர்டர் பேர்ஸ் நான் எழுதுறேன் என்ன ரீசனுக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஆர்டர் பேர்ஸ்லாம் yங்கிற செட்ல இல்ல, 1.5 அல்லது 2.5 இல்ல. அப்ப நான் அந்த ரிலேஷன்ஸ் நான் மேப்பிங் பண்ண முடியாது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நமக்கு மெயின் இதுதான் ரைட்டுங்களா. இப்போ கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரிலேஷனுடைய an arrow diagram form, graphical form, set of roster form. இது 3 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் A, அதாவது இந்த ரிலேஷனுக்கான arrow diagram. ஃபர்ஸ்ட் an arrow diagram. an arrow diagramல எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிளா இருக்கு சொல்றோம். இது x செட், இது x செட், இது y செட். இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப x உடைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு, இதுல y உடைய எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. x ல y மேப்பிங் ஆகுது. ஏன்னா x relation from y, x relation from y இப்படி தான் இருக்கும். அப்ப x உடைய எலிமெண்ட்ஸ்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 2 3 4 5. y உடைய எலிமெண்ட்ஸ்லாம் 1 2 3 4. இதுல எது மேப்பிங் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். 2 ல இருந்து 1 க்கு மேப்பிங் ஆகுது. இதுதான் மேப்பிங். இதுதான் arrow diagram. arrow diagram பயன்படுத்தி ஸ்கெட்ச் பண்ணுங்க. செகண்ட் ஒன் இஸ் 4, 2. 4 வந்து எதுல மேப்பிங் ஆகுதுன்னா 2 ல மேப்பிங் ஆகுது. அடுத்து சப்போஸ் நான் 3, 3/2 ன்னு எடுத்துட்டேன்னா 3 வந்து 3/2 இல்ல, y ல மேப்பிங்கே இல்ல, y வேல்யூஸே இல்ல 3/2, அதனால மேப்பிங் ஆகுது. இது ரெண்டே மட்டும் தான் மேப்பிங் ஆகும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் B.
bங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க graphical form எப்படி சார் graph simple xy axis தான் இது x axis இது y axis அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்க x axis 1 cm 1 unit y axis 1 cm 1 unit னு sometimes எழுதலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்ப நாம சிம்பிளா இத origin இது 1 2 3 4 5 இங்கே 1 2 3 4 5 அப்படினு எழுதிக்கலாம் 5 கூட நம்மளுக்கு மேக்ஸिमम இந்த 2, 1 தான் மேப்பிங் ஆயிருக்கு x2 y1 இந்த பிளேஸ் இதுதான் 2, 1 அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து 4, 2 இங்க இருக்கு அப்ப இந்த பிளேஸ் இதுதான் 4, 2 ரைட்டுங்களா எப்போதுமே இத ஜாயின் பண்ணனும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் தான் இருக்கும் கண்டிப்பா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்ஸ் x y சேர்த்தப்பல இருந்துச்சுனா இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஜாயின் பண்ணனும்னா இது மாதிரி இருக்கும் இதுதான் an arrow diagram that one is அதாவது c என்ன கேட்டிருக்காங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம்னா இதுல எது மேப்பிங் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து எழுதணும் அப்ப ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் r ரோஸ்டர் ஃபார்ம் that is equal to ரோஸ்டர் ஃபார்ம் அப்படினு போட்டு that is equal to போட்டு எது மேப்பிங் ஆகுதோ அதை தான் எழுதணும் அதாவது 2, 1 4, 2 இதுதான் மேப்பிங் 2, 1 4, 2 இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது செட் ஆஃப் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் ரைட்டுங்களா நம்ம பொறுத்தளவு எது மேப்பிங் ஆகுதோ an arrow diagram வச்சு தான் கிராஃபிக்கல் ஃபார்ம்லயும் சொல்றோம் இதுல சப்போஸ் 3x வந்து இங்க எழுதுன்னு வெச்சுக்கோங்க 3, 3/2 அது அந்த 3 வந்து 3/2 ஓட மேப்பிங் ஆகும் y ல 3/2 இல்ல அதனால அதை எடுத்துக்க மாட்டோம் சப்போஸ் இங்க எடுத்துக்கணும் 5, 5/2 5 இருக்கு 5/2 அங்க இல்ல மேப்பிங் ஆகுது அதனால அத ரெண்டையும் நம்ம இது எடுத்துக்கலாம் எது மேப்பிங் ஆகுது எது கரெக்ட்டா செட் ஆகுது அப்படிங்கறத வச்சு நான் சொல்லுவோம் இது an arrow diagram இது கிராஃபிக்கல் ஃபார்ம் அது ரோஸ்டர் ஃபார்ம் ரைட்டுங்களா அப்ப நம்ம இந்த ஃபார்ம்ல தான் சொல்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும் வெரி இம்பார்ட்டன்ட் இதுல செகண்ட் क्वेश्चन இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய கான்செப்ட் செகண்ட் क्वेश्चन இதுலயே பாருங்க செகண்ட் क्वेश्चन பார்த்தோம்னா செகண்ட் क्वेश्चन நான் இத r னு எடுத்துக்கலாம் எதுனாலும் ரிலேஷன்ஸ்ல நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சப்போஸ் அது r1 னு எடுத்துட்டோம்னா இது r2 னு கூட எடுத்துக்கலாம் இல்ல அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல நான் a செட் னு எடுத்துக்கிறேன் சார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற ஒரு ரிலேஷன் நேம் கொடுத்திருக்கிறதுனால அந்த r ங்கற நேமை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரிலேஷன்ஸ்க்கு அப்ப நான் r1 னு சப்போஸ் எடுத்துக்கிறேன் அது r கொடுத்ததுனால r1 னு எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க x, y ஃபார்ம்ல தான் இருக்கு such that y equal to x plus 3 x, y are natural numbers less than 10 10 விட குறைவாக உள்ள natural numbers x உம் y இருக்கும் அவ்வளவுதான் அப்ப x உடைய இப்ப இத ரிலேஷன் பண்ணியே நான் காண்பிக்கலாம் நீங்க சப்போஸ் வந்து கவனிங்க இப்ப x க்கு வந்து natural numbers உடைய first numbers வந்து 1 that is implies நான் எனக்கு மெயின் கான்செப்ட் இதுதான் இந்த இடம் தான் அப்படினு சொல்லிருக்கேன் அப்ப இந்த ஈக்குவேஷன் தான் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் x = x + b இதுதான் எனக்கு மெயின் இதுல தான் நான் அப்ளை பண்ண போறேன் x = 1 ன்னு அப்ளை பண்ணனும்னா y that is equal 1 plus அல கொஞ்சம் 1 plus 3 4 னு வந்து டைரக்டா அப்ளை பண்றேன் அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு 1, 4 அடுத்து x = 2 எடுத்துக்கிட்டேன்னா y = 2 plus 3 5 னு வந்து அப்ப அந்த ஆர்டர் கிளாஸ் வந்து 2, 5 அடுத்து x = 3 that is implies y = 6 னு that is 6, அதாவது 3, 6 அடுத்து x = 4 that is implies y = 7 அப்ப வந்து next 4, 7 அடுத்து x = 5 அப்ப y = இங்க தான் அப்ளை பண்ணனும் இதுதான் ஈக்குவேஷன் 5 + 3 8 அப்ப 5, 8 அடுத்து x = 6 that is implies y = என்ன வரும் 9 அப்ப 6, 9 அடுத்து x = 7
ரைட்டுங்களா x = 7 னு அப்ளை பண்ணா அங்க என்ன வரும்னா 7, 10 னு வரும். அப்போ y னுடைய வேல்யூஸ் 10 இருக்கும். ஆனா இங்க பாருங்க x உம் y உம் வந்து less than 10 10 விட குறைவா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. less than 10. அப்போ y னுடைய வேல்யூஸ் இங்க சப்போஸ் நான் அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கோங்க. y = 10 னு கிடைக்கும். இது எப்படி இருக்கும்? 7, 10. ஆனா y னுடைய வேல்யூஸ் எது இருக்க கூடாது? 10 வர கூடாது. அது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப 10 இருக்க கூடாது அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கணும்? y = 10 னு இருக்க கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா x னுடைய வேல்யூஸும் y னுடைய வேல்யூஸும் நேச்சுரல் நம்பர்ஸ். less than 10 10 விட குறைவாக இருக்கு. 10 விட குறைவான நம்பர்ஸ்னா 9 வரையிலும் இருக்கும். x னுடைய வேல்யூஸ் 9 வரையிலும் இருக்கும். y னுடைய வேல்யூஸ் 9 வரையிலும் இருக்கும். ஆனா x வந்து 9 வரைக்கும் போறோம். ஆனா x வேல்யூ 9 னு போட்டா y க்கு என்ன கிடைக்குது? அதிகரிக்குது. அப்ப y மேக்ஸिमम 9 வரையிலும் இருக்கும். அப்ப இந்த ஸ்டெப் வேணும். அப்ப நான் எப்படி ரிலேஷன்ஸ்ல இதுதான் வேணும். இத வச்சு an arrow diagram, graph இதெல்லாம் பார்க்க போறோம். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பாருங்க. இப்போ இதுதான் மெயின். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் an arrow diagram. arrow diagram பொறுத்தவரை வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் மெயினா இது படிக்கணும். arrow diagramல இது மாதிரி இங்க போட்டுறோம். ஆனா x னுடைய வேல்யூஸும் y னுடைய வேல்யூஸும் எப்படி இருக்குன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1 ல இருந்து 9 வரையிலும், அது y யும் வந்து 1 ல இருந்து 9 வரையிலும் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. இதுவும் 1 ல இருந்து 9 வரையிலும். 1 2 3 4 5 6 7 8 9. நீங்க என்ன தவறுதல் பண்ணிட கூடாது அப்படினா x 1 ல இருந்து 6 வரையிலும் தான் போட்டுருக்காங்க. அப்ப 6 வரையிலும் எடுத்துப்போம். y வந்து y னுடைய வேல்யூஸ் வந்து அதே மாதிரி 4 ல இருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் தான் இருக்கு. அத மாதிரி எடுத்துப்போம் அப்படிங்கலாம். ஏன்னா x னுடைய வேல்யூஸும் y னுடைய வேல்யூஸும் 1 ல இருந்து 9 குள்ள இருக்கு. அத மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதுல நம்ம மேப்பிங் பார்க்க போறோம். அது எது மேப்பிங் ஆகுது அப்படிங்கறது 1 x க்கு 1 னு போட்டா 4 மேப்பிங் ஆகுது. 2 னு போட்டா 5. 3 6 ஓட மேப்பிங் ஆகுது. 4 வந்து 7 ஓட மேப்பிங் ஆகுது. 5 வந்து 8 ஓட மேப்பிங் ஆகுது. 6 வந்து 9 ஓட மேப்பிங் ஆகுது. ரைட்டுங்களா? அப்ப இதுக்கு மேல மேப்பிங் ஆகல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இதுதான் an arrow diagram. ரைட்டுங்களா? செகண்ட் bங்கிறது எப்படின்னா கிராஃபிக்கல் ஃபார்ம். கிராஃப் ஃபார்ம். அதுலயும் அதே மெத்தட் தான். நம்ம வந்து xy இத மாதிரி எடுத்துக்கிறோம். x axis y axis. இது x axis y axis. நான் x axis 1 cm = 1 unit, y axis அப்படினே எடுத்துக்கலாம். இது 0. நீ சப்போஸ் கிட்டக்க எடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும். அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி எழுதிட்டேன். இப்போ நான் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். இதுல பார்த்து இருக்கணும். இல்லனா இங்க பாருங்க 1 4 x 1 y 4 இந்த பிளேஸ். இது 1 4. அடுத்து 2 5 இந்த பிளேஸ். 2 5 3 6 இந்த பிளேஸ். 3 6. அடுத்து 4 7 கொஞ்சம் நான் கரெக்ட்டா மைண்ட் பண்ணீங்க இப்படி 4 7. அடுத்து 5 8 இந்த பிளேஸ். 5 8. அடுத்து 6 9 இந்த பிளேஸ். 6 9. நீங்க கரெக்ட்டா அக்யூரேட்டா போட்டா கரெக்ட்டா வரும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் வரும். ரைட்டுங்களா? இங்க பார்த்து பண்ணிக்கலாம். 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9. அதாவது இத பாத்துக்கலாம். இதுதான் மேப்பிங். இது வந்து an arrow diagram. இது கிராஃபிக்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் cங்கிறது ரோஸ்டர் ஃபார்ம். இது என்ன இருக்கோ அத தான் எழுதணும். இந்த இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். அப்ப a linear roster form அப்படினு போட்டுட்டு a linear roster form அல்லது roster form னு சொல்லிருக்கோம். ரைட்டுங்களா? in roster form அல்லது roster form எப்படினா எழுதணும். roster form that is equal to போட்டு இந்த மாதிரி அதாவது r கிளாஸ்ல ஏதாவது மேப்பிங் ஆகுது 1 4 2 5 3 6 4 7 5 8 6 9 இதுவரை மேப்பிங் ஆகுது. ஓகேங்களா? 6 9
அடுத்து 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இங்கே உள்ளது தான் இங்கே காமிக்கிறோம். இதுதான் இது ரெண்டு கொஸ்டின்ஸும் இது தனி கொஸ்டின்ஸ், இது ஒரு தனி கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே an arrow diagram, graph, setup, roster form அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே.